ஹாட் வேக்ஸ். இதுதான் வேக்ஸ். இந்த வேக்ஸ் தான் வந்து இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது ஒரு மாதிரி மெல்ட் ஆன மாதிரி இருக்குல்ல, ஆனா திக்கா இருக்கும் கையில எடுக்கும்போது. கையில எடுக்கக்கூடாது. கையில நீங்க எடுக்கலாம். கையில நீங்க நார்மல் கை இருக்கும்போது அப்படியே எடுத்தீங்க அப்படின்னா கையில ஒட்டும். அதே வந்து நீங்க கைய வெட் பண்ணுங்க. நல்லா வெட் பண்ணிட்டு வேக்ஸ்ல கை விட்டு எடுத்தீங்கன்னா வெட்னா என்னன்னா ஈரப்பதமா இருக்கும் இல்லையா, கை நனைச்சிட்டு அப்படியே எடுத்தீங்கன்னா அப்போ கையில வேக்ஸ் ஒட்டாம அது வந்துடும். ஓகேங்களா, ட்ரை பண்ணி பாருங்க. இதுதான் வேக்ஸ். இதை வந்து ஹீட் பண்ணிட்டு தான் நம்ம கிளைண்ட் கிட்ட அப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், டவல் போடணும். அடுத்து என்ன பண்ணணும், கையை துடைக்கணும். அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும், பவுடர் போடணும். அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும், வேக்ஸ் ஹீட் பண்ணணும். ஹீட் பண்ணிட்டு இதுதான் வந்து ஸ்பாச்சுலான்னு சொல்லுவாங்க. இதுதான் நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த பவுல்ல வேக்ஸ் போட்டு பண்ணி இப்படி பண்ணி பண்ணி எடுத்து கிளைண்ட் கிட்ட அப்ளை பண்ணுவோம். வேக்ஸ் எடுத்துட்டு சூடா இருக்கும் ஊதிட்டு அப்புறமா கிளைண்ட் கிட்ட இப்படி படுக்க வச்சிடக்கூடாது. இப்படி இருக்குங்க இல்லையா, இப்படி படுக்க வச்சிடக்கூடாது. இப்படி இருக்குன்னா ப்ராடக்ட்டை இப்படி அப்ளை பண்ணணும். வலிச்சு விடுவோம்ல ஒரு ப்ராடக்ட், அந்த மாதிரி இப்படி பண்ணணும். இப்படி படுக்க வச்சிடக்கூடாது. ஓகே, நல்லா நோட் பண்ணுங்க. படுக்க வச்சிடக்கூடாது. இப்படி இப்படிதான் அப்ளை பண்ணிட்டு அப்புறமா அதுவும் அப்ளை பண்ணணும்னா நீங்க இப்படிதான் பண்ணக்கூடாது. ஓகேவா, ஏன்னா சப்போஸ் ஏர் டைரக்ஷன் வந்து இப்படி இருக்கும் சில பேருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க என்ன பண்ணணும்னா ப்ராடக்ட்டை முடி இப்படிக்கா இருக்கு அப்படின்னா ப்ராடக்ட் எடுத்துட்டு நீங்க இப்படிக்கா அப்ளை பண்ணணும். அதுவே முடி வந்து இப்படிக்கா இருக்குன்னா ப்ராடக்ட்டை நீங்க இப்படிக்கா அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிட்டு இதுதான் வந்து ஸ்ட்ரீப்ஸ் சொன்னல, இதுதான். இத வந்து உள்ள வந்து அப்ளை பண்ணிட்டீங்களா, அதுலயே இருங்க. எப்படி எடுக்கணும் எப்படி பண்ணணும்ன்றத சொல்றேன். இதுல வந்து இப்ப இதுல 2 சைடு இருக்கு. 2 சைடுல எந்த சைடுல எடுப்பீங்க, அது பாத்தீங்கன்னா இந்த சைடு இருக்கு பாத்தீங்களா, ஹோல்ஸே இருக்காது, நீட்டா இருக்கும். ஓகேவா, இந்த சைடு எடுக்க கூடாது. அதுவே இந்த சைடு பாருங்க, ஹோல்ஸ் பெருசா இருக்கும். கேமரா கிட்ட காட்டுன்னு பாருங்க, ஹோல்ஸ் வந்து பெருசா இருக்கும், உள்ள குழியா இருக்கும். ஓகேயா, ஆனா இந்த சைடு பாருங்க அவ்வளவா இருக்காது. அப்ப என்ன பண்ணணும்னா இப்ப நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஏர் எனக்கு இந்த சைடு இருக்கு அப்படின்னா இந்த ஹோல்ஸ் பக்கத்தை வச்சு வேக்ஸ் எந்த சைடுக்கா போடணும் அதே மாதிரி வச்சு இப்படி வச்சுட்டு தேய்க்கணும். நல்லா இப்படி தேய்ச்சிட்டு பட்டுன்னு எடுக்கணும். பட்டுன்னு எடுக்கும்போது என்ன பண்ணணும், ஒரு நிமிஷம் இங்க வாடா இருக்கு. ஓகேங்களா, இவங்க ஹேண்ட் இருக்கு அப்படின்னா இவங்களுக்கு ஹேர் பாருங்க இந்த சைடுல இருக்கு. ஓகே, ஹேர் வந்து இந்த சைடுல இருக்கு டைரக்ஷன்ல. நான் என்ன பண்ணுவேன், ப்ராடக்ட் எப்படிக்கா அப்ளை பண்ணுவேன், இப்படிக்கா இந்த சைடுக்கா வைப்பேன். நான் இப்படிக்கா தான் அப்ளை பண்ணன்றதுனால இப்படிக்கா வச்சுட்டு சாரி ப்ராடக்டை இப்படிக்கா அப்ளை பண்ணேன். இப்படிக்கா வச்சுட்டு நல்லா இப்படி தேய்க்கணும். தேய்ச்சிட்டு அப்பதான் நல்லா ப்ராடக்ட் அது உள்ள ஒட்டும். ஒட்டிட்டு பட்டுன்னு எடுக்கணும். எடுக்கும் போது அவங்க ஃபேஸுக்கா எடுக்கக்கூடாது. ஏன்னா இப்ப எனக்கு அவங்க எதிர்க்க நிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு முன்னாடி இப்படி எடுக்கக்கூடாது. அவங்க முன்னாடி எடுத்தா என்ன ஆகும், அவங்க ஃபேஸ்ல அடிக்கும். ஓகேங்களா, உங்க ஹேண்ட் அவங்க ஃபேஸ்ல படும். அப்படி இல்லையா இதெல்லாம் அவங்க ஃபேஸ்ல படும். ஸோ கிளைண்ட்டுக்கு பிடிக்காது. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா அந்த ஹோல்ஸ் இந்த சைடுக்கா வச்சுட்டு நல்லா பாருங்க, ப்ராடக்ட் எப்படி அப்ளை பண்ணிட்டேன், மறுபடியும் இதை எப்படிக்கா வச்சுட்டேன். நான் கிளைண்ட் ஃபேஸ்ல எடுக்கல, இப்ப சைட்ல எடுக்கிறேன். அப்படி எடுத்தீங்கன்னா இப்ப எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஹேர் வந்துடும். ஓகேவா, இப்போ நான் உங்களுக்கு தேரியாதான் சொல்லி கொடுக்குறேன். ப்ராக்டிக்கலா சொல்லும் போது நான் இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணுவேன். ஓகேங்களா, ஸோ இப்படிதான் ஒரு வேக்ஸ் பண்ணணும். இதை பண்ணிட்டீங்க அப்படின்னா சில பேர் கிளைண்ட்டுக்கு ஒத்துக்காது. ஃபர்ஸ்ட் டைம் பண்ற கிளைண்ட்டுக்கு, ரெகுலரா பண்ற கிளைண்ட்டுக்கும் ஒத்துக்காது. அப்ப என்ன பண்ணணும்னா இது ஆஸ்ட்ரிஜென்ட். ஓகேங்களா, இதை என்ன பண்ணணும், அவங்களுக்கு ஒத்துக்காத போது அவங்க கையில வந்து எப்படி இருக்குல்லையா லாங்கா வச்சு ஸ்ப்ரே பண்ணி விட்டுறணும். ஸ்ப்ரே பண்ணிட்டீங்கன்னா டேப் மட்டும் தான் பண்ணணும், தேய்க்க கூடாது போட்டு. சும்மா இப்படி டேப் பண்ணணும். டேப் பண்ணீங்கன்னா அந்த பொறியா இருக்கிறது அப்படியே கண்ட்ரோல் ஆயிடும். ஓகேங்களா, சூப்பரா அதுவாவே கண்ட்ரோல் ஆகி அதுவா கிளியர் ஆயிடும். இப்படிதான் ஒரு வேக்ஸை நம்ம பண்ணணும். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு புரியலன்னா அகைன் இந்த வீடியோ நீங்க வச்சு பாருங்க. நான் சொல்ற ஒவ்வொன்றையும் நீங்க ரெக்கார்ட் நோட்ல நல்லா நோட் பண்ணுங்க.
ஒரு பென் வச்சு நல்லா நோட் பண்ணிட்டே வாங்க. உங்களுக்கு கிளாஸ் நல்லா புரியும். நான் என்னென்ன டைட்டில் சொல்றேன்ல, டைட்டில் போட்டு கீழ பிராக்கெட் மாரி போட்டு எழுதிக்கிட்டே வாங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த வீடியோ நீங்க பார்க்கல, அப்புறமா எடுத்து பார்க்கணும். ஒரு கிளையண்ட் வந்துட்டாங்க, டக்குனு உங்களுக்கு புரியலனா கூட நோட் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இப்படிதான் பண்ணணும் அப்படின்றது. செகண்ட் டேவோட வேக்சிங் தியரி கிளாஸ் முடிஞ்சிருச்சு. இந்த வேக்சிங் பிராக்டிகல் கிளாஸ வந்து நம்ம அடுத்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். சோ பிராக்டிகலுக்கு ரெடியா இருங்க. நான் இந்த தியரி உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப் கமெண்ட் நீங்க எனக்கு பண்ணலாம். உங்களுக்கு டவுட் இருந்தாலும் நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணலாம். ஓகே, கண்டிப்பா கமெண்ட் பண்ணணும். உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா டவுட்டோட யாரும் இருக்க வேண்டாம். டவுட் இருந்தா நீங்க தாராளமா கேட்கலாம். அண்ட் நீங்க எங்க இருந்து பாக்குறீங்க, உங்க நேம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பாய்.